Hello viewers, welcome back to Tips of Taste. இன்னைக்கு ஒரு அமேசிங்கான lobster coconut மசாலா செய்ய போறேன். எப்படி செய்யறங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லாப்ஸ்டரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். லாப்ஸ்டரோட ஹெட் கீழ நல்லா லாங் பிரஸ் பண்ணோம் அப்படினா டெயில் தனியா ஹெட் தனியா கலண்டுரும். இந்த லாப்ஸ்டரோட ஃப்ளஷ்ல மிடில்ல இருக்க அந்த குடல் பாகத்தை மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ணனும். அது ரிமூவ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்க ஃப்ளஷை நம்ம வந்து சமைக்கலாம். அவ்வளவுதான் இந்த க்ளீனிங் process. இந்த மிடில் இப்படி நல்லா நம்ம ஸ்ட்ராங் பிரஸ் பண்ணோம்னா அந்த ஷெல் அழகா வந்து கலண்டுரும். அதுக்கு அப்புறம் நம்ம உள்ள வந்திருக்க குடலை ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல இதுக்கு முன்ன மொரட்டன் பே பக்ஸ் பண்ணிருக்கோம். அது இந்த க்ளீனிங் process இருக்கும். அந்த வீடியோவும் இல்ல இதே மாதிரி தான் அந்த processம். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஹோட்டல்ல எல்லாம் லாப்ஸ்டர் வந்து நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படினா அவங்க சமைச்சு கொடுக்கிற ஃப்ளஷ்ல இந்த ஸ்கின் அந்த ஓட வந்து ஹாட் வாட்டர்ல பிளான்ச் பண்ணி ஃப்ளஷ் வந்து மிடில்ல வச்சு பிரசன்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா நான் இன்னைக்கு இந்த ஓடு தலை எதையும் யூஸ் பண்ணல. only ஃப்ளஷ்ஷை வச்சு இந்தியன் ஸ்டைல்ல லாப்ஸ்டர் கோகனட் மசாலா செய்ய போறேன். லாப்ஸ்டரோட ஃப்ளஷை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ சால்ட் லெமனும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு லைட்டா மேரினேட் பண்ணிக்கிறேன். மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன் சூடானதுக்கு அப்புறம் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்றேன். நான் இன்னைக்கு ஆலிவ் ஆயில் எடுத்துர்க்கேன். ஆயில் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துர்க்கேன். சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். அது இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க தேவையில்லை, மீடியமா வதங்கினா போதும். அது கூடவே 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தேங்காயோட ஒரு முறி எடுத்துர்க்கேன். நல்லா துருவி எடுத்துர்க்கேன். அது இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தேங்காயோட ஈரப்பதம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். மூணு பெரிய தக்காளி எடுத்துர்க்கேன் கட் பண்ணி. அது இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பேஸ்டா அரைக்க கூடாது. பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி சாப் பண்ணி வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் garlic சாப் பண்ணி வச்சிருக்கேன். அது இது கூட சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் கொஞ்சமா சால்ட், 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். நல்லா இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். இந்த கோகனட் மசாலா இப்படி கொதிக்கும் போது தான் நம்ம வந்து ஃப்ளஷ் ஆட் பண்ணணும். சிலவங்க ஆயிலில் போட்டு டாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த மசாலாவில் ஆட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா மீட் வந்து ரப்பரி ஆயிரும். ஸோ இந்த லாப்ஸ்டரோட குக்கிங் டைம் வந்து 4 to 5 minutes தான். ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஃபைனலாக 1.5 ஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். அது இது கூட ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டோம் அப்படின்னா
அந்த கோகனட்டோட ஸ்வீட்னஸ், இந்த லாப்ஸ்டரோட ஃப்ளெஷ் மீட்டோட டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது ஒரு வண்டர்ஃபுல்லான இந்தியன் ஸ்டைல் லாப்ஸ்டர் கோகனட் மசாலா இருக்கும். இதை பற்றின உங்களோட தாட்ஸை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வண்டர்ஃபுல்லான ரெசிபியில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Anita Lennon, Tips of Taste. Bye.